ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 16ஆம் தேதிக்குள்ள ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும், இந்த கிரக மாற்றங்களானது விருச்சிக ராசினர்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் மாற்றங்களோட தான் ஆரம்பமாகுது அப்படின்னே சொல்லணும். அப்படிப்பட்ட மாற்றங்களானது எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. ஏங்க கொஞ்சம் கூட யூகித்து கூட பார்க்க முடியாது. இப்படி யாராலையும் யூகித்து பார்க்க முடியாத விஷயங்களை கூட தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும்தான். ஸோ அந்த வரிசையில் உங்களில் யாருக்கெல்லாம் ஜோதிடம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கோங்க. எதிர்காலத்தை பிரகாசமாக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான வழி. ஏன்னா நம்ம என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யக்கூடாது, எப்படிலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தான் இதில் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்படிப்பட்ட பல விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது தான் நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம சிறப்பாக ஆக்கிக்க முடியும். இப்படி பல வகையில் உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடமானது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது அடுத்து வரக்கூடிய நாட்களை எப்படி அமைச்சு கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் வருடத்தினுடைய 9வது மாதமான செப்டம்பர் மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா ஆரம்பத்திலேருந்து இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. செப்டம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்து செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று சிம்ம ராசிக்கு சுக்கிரன் மாறுறாரு. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்கு புதன் பயிற்சியாகி ஆட்சி பெற போகிறாரு. அடுத்து செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த கிரக சூழ்நிலைகள் தான் 12 ராசிகளுக்குமே மாற்றங்களை கொடுக்க இருக்குது. அதில் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். விருச்சிக ராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் பிறந்த முதல்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வேலைகள் ரொம்ப ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்கூட பார்க்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா ஆரம்பத்திலே உங்களுக்கு என்ன வேலைலாம் பெண்டிங்கில் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்துச்சோ, போன மாதத்துலையோ இல்லை அதுக்கு முன்னாடியோ இல்லை ரொம்ப வருஷமாகவோ எதெல்லாம் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கோ அந்த வேலை எல்லாமே இப்போ உங்களால் கண்டிப்பாக முடிக்க முடியும். ஸோ பல நாளாக உங்களுக்கு நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயத்தை இப்போ நீங்கள் எடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா ஒவ்வொரு காரியத்துக்குமே ஒரு கால நேரம் இருக்கும். எது எப்போ நடக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக அதுபடி தான் நடக்கும். ஸோ அதை தாண்டி நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பாக அரசு தொடர்பான வேலைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களால் சூப்பராக செஞ்சு முடிக்க முடியும். நிறைய வெற்றிகள் எல்லாம் பார்ப்பீங்க. வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சிக ராசினியர்களும் அப்படிதாங்க. இந்த டைமில் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல லாபம் இருக்குது. தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த டைமில் விரிவுபடுத்தலாம். ஏன்னா அதுக்கான அம்சம் நிறையவே இருக்குது. அதாவது உங்களுடைய முக்கியமான ஒவ்வொரு வேலைகளையுமே இப்போ நீங்கள் முடிக்கலாம். அது நீங்கள் மட்டும் தனியாக செய்யணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அதோட நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் பொழுது உங்களால் அதை சீக்கிரமாகவே செஞ்சு முடிக்க முடியும். அதே போல் விளையாட்டு போட்டி தேர்வுகள் எழுதக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களும் இந்த டைமில் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா வெற்றி உங்களுக்கு உறுதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கும் பொழுது சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது வரதான் செய்யும். அந்த தடைகளை தாண்டி தான் நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் சொல்லப்போனால் நிதி சார்ந்த விஷயங்களில் இழப்புகள் கூட ஏற்படலாம். அதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்போதுமே விருச்சிக ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா தைரியமாக இருக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட சொன்னீங்கனாலுமே துணிச்சலாக செய்வாங்க. அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அதை உடனே செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதுவும் செப்டம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ராசிக்கு ராசிநாதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு.
ஸோ உங்களுடைய ராசி அதிபதி தனஸ்தானத்தை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நேரம் தான், சிறப்பான ஒரு அம்சம் தான். அதனால் நல்ல பலன் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். இருந்தாலுமே எப்போவுமே பார்க்குறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ கொஞ்சம் வந்து லேசியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுக்கு தாமதமாகும். அதெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கவனமாக வந்து செய்யணும் அப்படின்றத நீங்கள் மைண்ட் செட்டில் வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. எப்போதுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, விருச்சிகராசி நேர்கள்ட்ட மட்டும் குறுக்கு வழி அப்படின்றது இருக்கவே இருக்காது. எவ்வளோதான் வேலை வந்து கஷ்டமாக இருந்தாலுமே கூட இவங்க அதை குறுக்கு வழியில் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்க கூட மாட்டாங்க. இவங்களுடைய செயலில் நேர்மை கண்டிப்பாக இருக்கும். அதாவது அவங்களுடைய கடமை என்ன அப்படின்றத உணர்ந்து வந்து செயல்படுவாங்க. யாருக்கிட்டையும் வந்து ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கவும் மாட்டாங்க. அவங்களுடைய உணர்வு, செயல் இது எல்லாத்துலேயுமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய உறுதித்தன்மை வந்து வெளியே வந்து தெரியும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான். எதுக்காகவும் பயப்படவும் மாட்டாங்க. எத்தனை தான் சோதனை வந்தாலுமே கூட அவங்க எல்லாத்துலேயுமே அவங்க வெற்றி பெறுவாங்க. அதுக்கு முழுக்க இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை தான். இந்த தன்னம்பிக்கையை வச்சு தான் இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு சோதனைகள் இதையெல்லாம் பார்த்தாலுமே கூட இன்னுமே வந்து கலங்காமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய தன்னம்பிக்கை தான். ஸோ வெற்றியை வந்து சரியாக வந்து பெறணும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. ஒரு சில காலங்களில் இவங்களுக்கு சோதனைகளானது வரும். ஆனால் அந்த சோதனை காலங்களில் கூட இவங்க அதை பற்றி பெருசாக வந்து சிந்திக்கவே மாட்டாங்க. உங்களுடைய பணியை என்னவோ அதைப்படி மட்டும்தான் நடந்துப்பாங்க. புதுசாக நிறைய திட்டங்கள் கூட வந்து திட்டுவாங்க. அந்த திட்டங்களை கூட செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க வந்து தள்ளி வைக்கிறது நல்லது தான். ஏன்னா புதுசாக நீங்கள் திட்டங்கள் போடுறது வந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை வந்து கொடுக்கலாம். அதனால் அதை அடுத்த மாதத்தில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது எப்போதும் இருக்கக்கூடிய வேலைகளை மட்டும் செய்கிறதே போதுமானது. மேலும் குரு பகவான் வேறு அஷ்டமத்தில் இருந்து தனஸ்தானத்தை வந்து பார்வையிட்டு இருக்காரு. அதனால் பண லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுடைய தேவைகளை அறிந்து அதற்கேற்ற வருமானங்களை வந்து கிடைக்க பெறுவீங்க. ஸோ அளவுக்கு அதிகமாக வந்து கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எவ்வளவோ அதுக்கு எவ்வளோ தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அரசியலில் உங்களுக்கு கண்டிப்பாக விருப்பம் இருக்கவே இருக்காது. அரசியலில் விருப்பம் இல்லை அப்படின்னாலுமே கூட இப்போ நண்பர்களோடு சேர்ந்து நம்ம அதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு தீராத பகைமையெல்லாம் உருவாயிடும். நண்பர்களோடு உங்களுக்கு சண்டை வந்துடும் அதை பற்றி பேசி. ஸோ இந்த மாதிரி பிடிக்காத ஒரு விஷயத்த பேசுகிறதே வந்து தப்பு தான். அப்படியும் பேசுனீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு சண்டைகள் இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி நேயர்களுக்கும் அப்படிதாங்க. இந்த டைமில் என்ன வேலை உங்களுக்கு வந்து கிடைக்குதோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து செய்யுங்க. உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய விருதோ அங்கீகாரமோ பாராட்டோ அது உங்களை தேடி கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு கடுமையான உழைப்புகளை வந்து கொடுங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் கரெக்டாக நடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக தானாக வந்துடும். இந்த டைமில் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. ஸோ தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலம் வந்து கிடைக்கும். உங்களுடைய தொழில் என்னவோ அதில் நீங்கள் ஒரு ஸ்டெடியாக வந்து நின்றுவீங்க. அந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சு ஒரு பக்கபலமான ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடுவீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு லாபாதிபதி புதனோட இணைவுகளும் வந்து பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்கும். அதுவும் குறிப்பாக விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி பெண்களோ ஆண்களோ ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும். ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கு விளையாட பிடிக்கும், விளையாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா விருச்சிகராசிக்காரங்கள்லாம் கண்டிப்பாக வந்து கலந்துக்குவீங்க. ஏன்னா அவங்க அதில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யின்னு ஃபோர்ஸ் பண்ணுறதை விட அவங்களுக்கு என்ன வருமோ, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில் அவங்கள வந்து வளர்த்து விடுங்க. அவங்க வந்து இன்னும் சிறப்பாக வந்து வருவாங்க. விளையாட்டுத்துறையில் இந்த டைமில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. வெளியூர், வெளிநாடு இங்கெல்லாம் போய் கூட விளையாடலாம். அதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு நல்லாவே வந்து கிடைக்கும். சோதனை காலமாக இருந்தாலுமே கூட ஒரு சிலர்லாம் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து சொல்கிறதுக்கான ஒரு துணிச்சல் வந்து கிடச்சிடும். ஸோ அதனால் எதை நினச்சி நீங்கள் வந்து கோபப்பட மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க. என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து செயல்படுத்தக்கூடியவங்க தான். ஸோ இப்போ உங்களால் அப்படியே தாங்க இருக்க முடியும். அது மாதிரி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொருளாதார நிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள்லாம் வந்து பிரச்சனைகளில் எதுவும் மாட்டிக்க மாட்டீங்க. ஒருவேளை பொருளாதார நிலை சரியாக இல்லாதவங்களாம் அதை சரி செய்துக்கிறதுக்கான வழிகளை வந்து இப்போ வந்து நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ அதனால் முயற்சியை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வரத்துக்கான வாய்ப்புகளும் இந்த டைமில் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களுடைய கடினமான உழைப்பு தான் வந்து காரணமாக இருக்க போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த டைமில் செய்யலாம். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் உறவுகளுக்குள்ள பிளவு இருக்குது, விரிசல் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இப்போ வந்து மறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதம் இன்னும் நல்ல விஷயங்களாக நடக்கிறதுக்கு
நீங்கள் நவகிரக வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க, போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.